கெட் ரெடி ஃபார் 248 டேஸ் சேலஞ்ச். குரூப் 1 எக்ஸாம் செப்டம்பர் 6 நடக்க போகுது. ஸோ ஜான்வரி 1 நியூ இயர்லேருந்து செப்டம்பர் 5 வரையும் நமக்கு எக்ஸாக்டாக 248 டேஸ் இருக்கு. இதில் ஒரு நாள் கூட விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக படித்து இந்த எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டோன்ட் ஸ்கிப் ஒன் டே. ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் புக்கை தொடாதனால ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. உங்களால் வெறும் ½ அன் ஹவர் தான் படிக்க முடியும்னா அந்த ½ அன் ஹவர் கூட படிங்க. தட் இஸ் ஆல்சோ கவுண்ட். இந்த 248 டேஸ் பிளான்ல வாட் வி ப்ரொவைடு, நாங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொவைட் டெய்லி பிளான் ஃபார் 248 டேஸ். இந்த 248 டேஸும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றதுக்கான டெய்லி பிளான் ஷார்ட்ஸாக டெய்லி காலையில் ஒரு 9 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவோம். செகண்ட், ஃபுல் வீடியோவா என்டையர் சிலபஸோட வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஏன்னா சிலபஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டு கிளியர் த எக்ஸாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டீகோட் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். தென் வி அப்லோட் வேர் டு ஸ்டடி ஃபார் த சிலபஸ். சிலபஸில் உள்ள டாபிக் ஸ்கூல் புக்ஸில் எங்கே கவர் ஆயிருக்கு அப்படின்றத டீகோட் பண்ணி வேர் டு ஸ்டடி வீடியோவை நாங்கள் ஃபியூ டேஸில் அப்லோட் பண்ணிடுவோம். வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், நீங்கள் அந்த சிலபஸ் எடுத்துக்கோங்க, இது ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு இருக்குன்னா, இது ஸ்கூல் புக்ஸில் 6th 7th 8th 10th 11th 12th ஜாகிரபியில் கவர் ஆயிருக்கு அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் டீகோட் பண்ணி கொடுப்போம். இந்த லெசன் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த சிலபஸ் எடுத்துக்கோங்க, எந்தெந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்குன்றதை டீகோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படியே எடுத்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு இதுக்கே சாலிடாக ஒரு 15 டேஸ் ஆகிடும். நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு டீகோட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக தரோம். யூ ஜஸ்ட் ரெடி அக்கார்டிங் டு த பிளான். தென் வி அப்லோட் ஷார்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் த இயர்ஸ். ஏன்னா இயரை ரீகால் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். எஸ்பெஷலி இப்போ யூபிஎஸ்சி படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி வந்திருக்காங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் லாஸ்ட் எக்ஸாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் இயரை மெமரைஸ் பண்ணுறது ஸ்கிப் பண்ணிட்டு உங்களால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக இம்பாசிபிள் தான். ஸோ நீங்கள் இயரை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால நாங்கள் டெய்லி ஈவினிங் இயரை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு இயரில் நடந்த நிறைய ஈவெண்ட்டை எப்படி கம்பைன் பண்ணி ஈஸியாக வந்து ரீகால் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடில் டெய்லி ஈவினிங் நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், நீங்கள் டெய்லியுமே ஒரே ஒரு இயர் தான் அப்லோட் பண்ண போகிறோம். அந்த ஒரு இயரில் நடந்த ஒரு 5-6 இன்சிடென்ட்டை அன்னைக்கு டேல ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு டேவே மெமரி பண்ணிடுங்க. இதை நீங்கள் டெய்லி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எக்ஸாமுக்குள்ள எல்லா இயருமே ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஷார்ட்ஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் நீங்கள் டெய்லி இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே இயர்ன்றது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நீங்கள் டக்குன்னு ஈஸியாக வந்து அதை ரீகால் பண்ண முடியும். இது தவிர கம்ப்ளீட்டா ஒரு பெரிய ஃபுல் வீடியோ ஃபுல்லாவே குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நடந்த இன்சிடென்ட்டை இயர் வீடியோவா ப்ரொவைட் பண்றோம். அதை நீங்க எக்ஸாம் முன்னாடி பார்த்துட்டு போனீங்கன்னா இயர்ஸை ரீகால் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் வி அப்லோட் வீடியோ ஃபார் ஸ்கூல் புக் கண்டென்ட். ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி சிலபஸ் வைஸா ஆர்கனைஸ்டா நாங்கள் வந்து வீடியோ ப்ரொவைட் பண்ணுவோம். ரேண்டமா ஒரு டாபிக் எடுத்து ப்ரொவைட் பண்றது டெஃபினட்டா யூஸ்லெஸ்ஸா இருக்கும். ஸோ சிலபஸ் எடுத்துட்டு வேர் டு ஸ்டடி வச்சு அந்த சிலபஸ்ல உள்ள கண்டென்ட் ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்றத டீடைல்டா ஒரு ஃபுல் வீடியோ கிளாஸஸா டெய்லி கிளாஸஸா அப்லோட் பண்றோம். தென் வி மோட்டிவேட் யூ வென் யூ ஆர் டயர்ட். இந்த எக்ஸாம்ன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஸ் கிடையாது, ஒரு லாங் டேர்ம் மேரத்தான். இந்த 248 டேஸும் நீங்கள் கன்சிஸ்டண்டா படிச்சா மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இது சக்ஸஸ் ரேட் பார்த்தோம்னா வெறும் 0.1% தான். அந்த 0.1% நம்ம வரணும்னா கன்சிஸ்டண்டா ஹார்ட் ஒர்க் போடணும். ரொம்ப இயர்லியெல்லாம் யார் படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ் ரேட் அதிகம். ஸோ எக்ஸாம் இப்போ இல்லை அப்படின்றதுனால போஸ்ட்போன் பண்ணுறதை விட்டுட்டு இமீடியட்டாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வெறும் கோலை மட்டும் செட் பண்ணிட்டு இருந்தால் நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன் இமீடியட்லி. ஸோ இந்த ஆக்ஷனை இப்போவே எடுக்க ஆரம்பிங்க. எஸ், கிரேட் திங்ஸ் டேக்ஸ் டைம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பெரிய விஷயத்த பண்ணணும்னா அதுக்கான நேரத்தை கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் என்னதான் வந்து ரொம்ப டாப்பராக இருந்தாலுமே லாஸ்ட் ஒரு 3 மாசத்துல படிச்சு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமானா டெஃபினட்டா இம்பாசிபிள். ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கான டைமை கண்டிப்பாக கொடுக்கணும். கிரேட் திங்ஸ் டேக்ஸ் டைம். ஸோ அதனால நீங்கள் அந்த டயத்தை கண்டிப்பாக கொடுங்க. இப்போத்துலேருந்து படிங்க. 248 டேஸ் கன்சிஸ்டண்டாக படிங்க. டெஃபினட்டாக நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். தென் டிசிப்ளின் ரொம்ப முக்கியமா இல்லை மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியமா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிசிப்ளின் அண்ட் த மோட்டிவேஷன்? மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு ஸ்பார்க். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் ஒரு ஸ்பார்க் இருக்கும், ஒரு ஸ்டார்ட் இருக்கும். அந்த ஸ்பார்க்னால தான் நம்ம இந்த எக்ஸாமை படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ஒரு கோல் இருக்கும். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கலான்ற டிசிஷனை எடுத்திருப்போம். ஸோ ஒரு மோட்டிவேஷன் இருந்ததுனால மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்குள்ளே படிக்க வந்திருக்கீங்க. டெஃபினட்டாக மோட்டிவேஷன் இம்பார்ட்டன் தான். பட் இந்த மோட்டிவேஷனை மட்டும் நீங்கள் வச்சு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக இம்பாசிபிள். டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு தீக்குச்சி மாதிரி. நீங்கள் வந்து ஒரு ஃபயர் கேம்ப் பண்ணுறீங்க, அந்த ஃபயரை ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு தீக்குச்சி எடுத்து கொளுத்தணும். அந்த ஒரு ஸ்பார்க்குக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் தேவை. பட் அந்த ஃபயர் கண்டினியூஸாக எரியணும்னா அதுக்கு ஃபியூயல் தேவை, ஆக்சிஜன் தேவை, வுட்டு தேவை. இதுதான் டிசிப்ளின். ஸோ ஒரு ஸ்பார்க் இருந்தால் மட்டும்தான், ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் இந்த எக்ஸாமை கன்சிஸ்டண்டாக நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா
கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபியூயலான டிசிப்ளின் தேவை. வாட் இஸ் டிசிப்ளின் அப்படின்றது ஜஸ்ட் கன்சிஸ்டன்சி தான். நீங்கள் டெய்லி 4 o'clock எழுந்திருக்கீங்களா, இல்லை 6 o'clock எழுந்திருக்கீங்களா, இல்லை நைட்டு நீங்கள் 10 o'clock தூங்குறீங்களா, இல்லை 12 o'clock தூங்குறீங்களா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறீங்களா, 10 மணி நேரம் படிக்கிறீங்களா, அதை எப்படிலோ நாள் பண்ணுறீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக 60 hours படித்து அடுத்து 3 நாள் டயர்ட் ஆகி படிக்காமல் இருக்கிறது, இல்லை எக்ஸாஸ்ட் ஆகி படிக்க முடியாமல் போகிறது, இதெல்லாம் வந்து ராங் ஸ்ட்ராட்டஜி. டெஃபினட்டாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக மார்னிங் எழுந்திருக்கிறது, இல்லை லேட் நைட் படிப்பீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி படிக்கிறது. நீங்கள் கொஞ்ச நேரம் படித்தாலும் சரி, எஃபெக்டிவாக படிக்கிறது, ஃபோக்கஸ்டாக படிக்கிறது. டைம் டசன்ட் த மேட்டர், த குவாலிட்டி ஆஃப் த ஸ்டடி தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் படிக்கிறேன்றதை விட எப்படி படிக்கிறீங்க, எப்படி எவ்வளோ நாள் படிக்கிறீங்க, எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் டிசிப்ளின் எப்படி இருக்குது, இதுதான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கும் அல்ல பண்ணுற பர்சனுக்கும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாத பர்சனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஏன்னா எக்ஸாம் கால்ஃபர் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் படிப்பாங்க, எல்லாரும் 14 hours படிக்கிறேன், 16 hours படிக்கிறேன், 10 hours படிக்கிறேன்னு ஃபுல் டைம் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. பட் யார் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறா, யார் டிசிப்ளினை இப்போவே கொண்டு வரா, யார் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறாளோ அவங்களால மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ பி கன்சிஸ்டன்ட் ஃபார் 248 days. Finally, I give the choice to you. Day 1 or 1 day. You have to decide. Think about it. Thanks for watching.